பங்கு சந்தை என்பது நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இடம் வகிக்கிறது. ஒரு நிறுவனத்தின் உரிமையை சின்ன சின்ன பங்குகளாக பிரித்து பொதுமக்களுக்கு விற்கும் இடமே பங்கு சந்தை. எளிதாகச் சொன்னால், ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் வாய்ப்பை வழங்கும் தளம்தான் பங்கு சந்தை. நாம் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கினால், அந்த நிறுவனத்தில் சிறிய அளவில் உரிமை எங்களுக்கு கிடைக்கும். அந்த நிறுவனம் வளர்ந்தால் நம்முடைய பங்குகளின் மதிப்பும் உயரும். அதே சமயம் நிறுவனம் இழப்பில் சென்றால் பங்குகளின் மதிப்பும் குறையும். எனவே பங்கு சந்தை என்பது லாபமும் இழப்பும் இணைந்த முதலீட்டு தளம். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் இரண்டு வழிகளில் லாபம் கிடைக்கிறது. ஒன்று, பங்குகளை வாங்கிய விலையை விட அதிக விலையில் விற்று பெறும் மூலதன உயர்வு, கேபிட்டல் கெயின். இரண்டு, நிறுவனங்கள் வழங்கும் லாப பங்கு, டிவிடெண்ட். சில பெரிய நிறுவனங்கள் தங்களின் லாபத்தில் ஒரு பகுதியை பங்குதாரர்களுக்கு வழங்குகின்றன. பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறுகிய காலத்தில் ஆபத்தானதாக இருக்கும். ஆனால் நீண்ட காலத்தில் பங்கு சந்தை மிகச் சிறந்த வருமானத்தை வழங்குகிறது. நிபுணர்கள் கூறுவதுபடி 10 முதல் 15 ஆண்டுகள் வரை பங்குகளை வைத்திருந்தால் அதிக வருமானம் பெறும் வாய்ப்பு அதிகம். பங்கு சந்தை இரண்டு முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. முதன்மை சந்தை, பிரைமரி மார்க்கெட், மற்றும் இரண்டாம் நிலை சந்தை, செகண்டரி மார்க்கெட். முதன்மை சந்தையில் புதிய நிறுவனங்கள் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலம் பங்குகளை விற்கின்றன. இதன் மூலம் பொதுமக்கள் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ய முடியும். இரண்டாம் நிலை சந்தையில் முன்பே வெளியிடப்பட்ட பங்குகள் வாங்கப்பட்டும் விற்கப்பட்டும் வருகின்றன. இந்தியாவில் பங்கு சந்தையை கட்டுப்படுத்தும் அமைப்பு SEBI அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. SEBI முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு, சந்தையின் வெளிப்படைத்தன்மை, மோசடிகளை தடுப்பது போன்ற பொறுப்புகளை வகிக்கிறது. பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்புவோர் முதலில் ஒரு டிமெட் அக்கவுண்ட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் திறக்க வேண்டும். இதன் மூலம் ஆன்லைனில் பங்குகளை வாங்கவும் விற்கவும் முடியும். இப்போது பல்வேறு ஆன்லைன் ஏப்பஸ் மூலம் எளிதாக பங்கு வர்த்தகம் செய்யும் வசதி உள்ளது. பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலீடு செய்வதற்கு முன் நிறுவனத்தின் நிதிநிலை, வளர்ச்சி வாய்ப்பு, சந்தை நிலை, துறையின் முன்னேற்றம் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்ப்பது முக்கியம். பிளைண்டாக முதலீடு செய்தால் இழப்பு ஏற்படும் அபாயம் அதிகம். மேலும் பங்கு சந்தை எப்போதும் நிலையான வருமானத்தை வழங்காது. சந்தை ஏற்றத்தாழ்வுகள் இயல்பானவை. ஒரு சில நாட்களில் பங்குகள் விழுந்துவிட்டால் பதட்டப்படாமல் நீண்ட கால நோக்கில் முதலீட்டை தொடர்வது நல்லது. முதலீட்டை விரிவாக்குவது, டிவர்சிஃபிகேஷன், முக்கியம். ஒரே நிறுவனத்தில் அல்லது ஒரே துறையில் மட்டும் முதலீடு செய்வதை தவிர்த்து பல்வேறு நிறுவனங்களிலும் துறைகளிலும் முதலீடு செய்தால் அபாயம் குறையும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் நன்மைகள்: அதிக வருமானம் பெறும் வாய்ப்பு, நிறுவன வளர்ச்சியில் பங்கேற்கும் சாத்தியம், திரவத்தன்மை, லிக்விடிட்டி அதிகம் என்பதால் தேவையான போது பங்குகளை எளிதாக விற்று பணமாக்கலாம். ஆனால் பங்கு சந்தையில் அபாயங்களும் உள்ளன. சந்தை மாற்றங்கள், அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள், உலகளாவிய சூழல் ஆகியவை பங்குகளின் மதிப்பை பாதிக்கக்கூடும். எனவே முதலீடு செய்வதற்கு முன் போதுமான அறிவு மற்றும் அனுபவம் அவசியம். பங்கு சந்தை முதலீடு என்பது குறுகிய காலத்தில் லாபம் தேடுவோருக்கான இடமல்ல. நீண்ட கால நோக்கு கொண்டவர்கள், சீரான திட்டமிடலுடன் முதலீடு செய்பவர்கள் மட்டுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் பெற முடியும். இன்று இந்தியாவில் பல இளைஞர்கள் பங்கு சந்தையில் ஆர்வத்துடன் முதலீடு செய்து வருகின்றனர். ஆன்லைன் வசதிகள், கல்வி வீடியோக்கள், நிபுணர் ஆலோசனைகள் போன்றவை அதிகரித்துள்ளதால் பங்கு சந்தையை புரிந்து கொள்வது எளிதாகியுள்ளது. முடிவாகச் சொல்லப்பட வேண்டியது என்னவெனில், பங்கு சந்தை சரியான முறையில் அணுகினால் சிறந்த முதலீட்டு வாய்ப்பாக மாறும். ஆனால் அது சீரியமான ஆராய்ச்சி, நீண்டகால பொறுமை மற்றும் புத்திசாலித்தனமான முடிவெடுப்பு ஆகியவற்றை தேவைப்படுத்துகிறது.